ஸோ வணக்கம் மக்களே. ஸோ முன்னாடி வந்து கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பெனி ஓப்பனிங் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சுட்டு ஸோ ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நான் வந்து என்னடா காலையில் வெள்ளை சட்டை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சட்டை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வெள்ளை கலர் சட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஃபுல்லாக இது டர்ட்டி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்தேன். இப்போ தான் எல்லாருமே வந்து செட்டிலேட் ஆனாங்க மக்களே. இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன பிஸ்னஸ், இது எதை பற்றியானது, இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, சும்மா வந்து ஒரு இந்த வீடியோ நம்மளாம் ஏன் போடுறோம், எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்றது வந்து கிடையாது. லைஃப்பில் நம்மளால் எல்லாமே முடியும். அதுக்கான ஒரு உழைப்பு போடும்போதும் சரி, நம்ம ஒவ்வொன்றா பார்த்து நம்ம வந்து பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக நம்ம நினச்சதை விட ஒரு அடி மேலே போக முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். இது வீடியோ நான் அப்லோடும் பண்ணேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான இந்த சாமி ஜாமான்கள்னு சொல்லுவாங்கள்ல, அகர்பத்தியாக இருக்கட்டும், சூடமாக இருக்கட்டும், கப் சாம்பிராணியாக இருக்கட்டும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டலில் என்னென்னலாம் தேவை, பார்சல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய உங்களுக்கு இலைக்கு பதிலாக ஒரு சீட் வந்து வச்சு கொடுக்குறாங்கல்ல அது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஹேண்டுக்கெலாம். ஸோ ஆயில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம இதில் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பேப்பர் தட்டுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வந்து சேல் பண்ணுறது தான் நம்மளுடைய கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன் பேர் வைக்கலானே சம்பேஸ் தானோ அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக காமனாக ஸ்ரீ சிவம் அப்படின்றது தான் நம்ம கம்பெனியோட பேர் மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. கட்டடம் கட்டுறது, மிஷின் வாங்குறது, மிஷினுக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோனு. பட் கட்டடம் மிதற செலவுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக எதுக்காக சார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்ம கெரியரில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஐடியா இருக்கும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு எய்மே. ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ எஜுகேஷன் வந்து நான் வந்து எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இதுலேயும் நம்ம நிறைய இல்லை ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேஷனுக்காக. அப்போ ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு போனால் செட்டில் ஆகிடலாம். எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும், 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கணும். அப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ஓட முடியும்னா, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஓடி பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, ஸோ இப்போ பிஸ்னஸ் மேனாக நான் வந்து பேசுகிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக வந்து ஏதாவது தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து உங்கள் அப்பாவோ அப்படி இல்லைனா அவங்களுடைய கொலீக்ஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைல் ஷாப் வந்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அகர்பத்தியாக இருக்கட்டும், அண்டு அதே மாதிரி பாக்கு மட்டை தட்டாக இருக்கட்டும், எந்த வகை தட்டாக இருக்கட்டும், டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, அந்த ஹோட்டலுக்கு தேவையான பேக்கிங் ஐட்டம், இது மாதிரி எதுனாலும் சரி நீங்கள் டேரெக்டாக என்னையவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரியை வந்து பண்ணிடுறேன். ஸோ மதுரைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துடலாம். அண்ட் தென் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின் பட்சத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் நான் வந்து கேட்பேன். மற்றபடி எவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுக்க முடியுமோ ஸோ அதை வந்து நான் வந்து தரேன். ஸோ இது உங்களுடைய அதாவது கார்னர் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்களா, ஸோ இதில் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் இட் இஸ் எனி கேஸ் யூ நீடட் எனிதிங் அப்படின்னா யூ ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விடுங்க, அவங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணி விடலாம். சரிங்களா? ஸோ என்னோடய ஐடியாவே இதான் மக்களே. ஃப்ரீ டெலிவரி எங்கே இருக்காங்களோ, ரிட்டைலர் வந்து எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் நான் வந்து டெலிவர் பண்ணுறது தான் என்னோடய ஐடியா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப்பில் எப்போயுமே ஒரே விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு வளரலைன்னு சொல்கிறத தாண்டி நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறி போயிட்டே தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்ல ஏற்றத்தாழ்வுகளை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது,
இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அசிங்கப்படக்கூடாது, நிறைய அசிங்கப்பட்டுறணும். பட்டினா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிஸ்னஸே பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வெளியே போய் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசும்போதும் சரி, ஆர்டர் வந்து பிடிக்கும் போதும் சரி, கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். நம்ம வந்து தானமாக கேட்குறத விட பெருசு என்ன அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்குற அதுக்கு வந்து காசை கொடு அப்படின்னு சொல்கிறது. பட் அதை உடைக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது பேர் என்னமோ ஒன்று வரும் மக்களே, புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆயிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அட் உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாகவே வந்து டெலிவரி பண்ணி விட்றேன். ஃப்ரீ டெலிவரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி விட்டுருவேன் நினச்சிடாங்க. ஃப்ரீ டெலிவரி வேணால் பண்ணி விட்றேன். வேறு என்னால் என்ன இவ்வளோ அளவு வந்து தர முடியுமோ நான் வந்து தரேன் மக்களே. அண்ட் தென் வந்து இல்லை சார் இப்படி எனக்கு வந்து தேவைப்படுது, எனக்கு வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக ஏதாவது தருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்ப்ளிமெண்ட் நிறையா நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் மை கெரியரில் நெக்ஸ்ட்டு பார்ட்னு கூட சொல்லலாம். கெரியர் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து போயாச்சு மக்களே, நிறைய விஷயத்தை வந்து தாண்டி வந்தாச்சு. இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா வளரணும். ஸோ அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாமே ஷேர் பண்ணுறது, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, உங்களோட ஷேர் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸை நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மக்களே என்னோட கம்பெனியோட முன்னாடி நின்று இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ இதே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 7:15 லைவுக்கு பயலுகளாக வந்துவிடணும். சரியா? நம்ம வந்து இந்த பயலுக அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நேற்றுலேருந்து. ஸோ பயலுகளாக 7:15 லைவுக்கு வந்துடுங்க. ஸோ 7:15 7 மணி, ஓகே, 7 மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க. ரீசனிங்கோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரீசனிங்க்கு நம்ம வந்து போயிடலாம். இல்லை இன்னும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்டியில் போகணும், இன்னும் நான் இங்கிலீஷில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகணும், இல்லை எனக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் கே வந்து போயிட்டுருக்கு, அட்வான்ஸ் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எது வேணுமோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் அலாட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து லோன் வாங்குறது மாதிரி சில பல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுத்தினால கீழே சொல்லுங்கள். அதை பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோ பேக் பண்ணி அப்லோட் பண்ணி விட்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பை மக்களே.